இங்கே இந்த பணக்காரன் நைட்டு ஒரு பைய எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். பொண்டாட்டி கேட்கும்போது போகும்போதே எங்கன்னு கேட்காதன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறான். போயிட்டு அவனோட வேலைக்காரன் தோமியையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயில் குளத்துல வெடியை போட்டு மீனெல்லாம் பிடிக்கலான்னு சொல்றான். ஆனா தோமி இதெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது ஒரு ஒரு வெடியா போடுறானுங்க. ஆனா எந்த வெடியுமே எரிய மாட்டேங்குது, எல்லாம் தண்ணிக்குள்ள போய் அமர்ந்துருது. இந்த தோமியோட வீட்டுக்கு ஊர்ல இருக்கவங்கலாம் சேர்ந்து வந்து இந்த பணக்காரனால ஊர்ல இருக்க பொம்பளைங்கலாம் நிம்மதியா வாழ முடியல, அவனை நாங்கெல்லாம் கொல்ல போறோம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னும் போது முதல்ல இவன் ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அந்த பணக்காரங்கிட்டே எங்கள் வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு வித்தியாசமாக ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்கன்னொன்னே அவனும் கிளம்பி வரான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கை கழுவுற சமயத்தில் எல்லாரும் சுட்டுடுறாங்க. ஆனால் அந்த பணக்காரன் தப்பிச்சிடுறான். இந்த தோமி மேலே இந்த பணக்காரனோட பொண்டாட்டி ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஒரு நாள் இந்த பணக்காரன் தோமியை கூட்டு போய் என் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேன்னொன்னே பயந்து போய் ஓடுறான். அவனை மடக்கி நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வீட்டுக்கு கூட்டு போய் பார்த்தா அவங்கள கொலை பண்ணி வச்சிருக்கான். மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் தெரியாமல் கொலை பண்ணணும்னு பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க கையை பிடிச்சிருக்காங்க. அந்த பயத்துலேயே இந்த பணக்காரன் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்கள ஒரு கயிறில் கட்டி மேலே ஏற்றிடுறாங்க. ஆனால் தோமியோ என் மேலே பாசமாக இருந்தீங்கன்னு அவன் காலை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான்.